Hi everyone, 11th standard business max important 5 mark 2 mark 3 mark last minute last day night 75 plus எடுக்கிற மாதிரி சொல்ல போகிறேன். 5 2 mark 5 3 mark 7 5 mark எழுதுற மாதிரி சொல்ல போகிறேன். பாஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாஸ் மார்க் எடுக்கிறது சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சாப்டர் 1ல் இன்வர்ஷன், அதாவது இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சிரு. இந்த 3மே ஒரே மாதிரி தான். இப்போ என்ன மேட்டர்னா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கண்டிப்பாக வரும், சரியா? அப்புறம் இந்த 5 6 7 இது எப்படியாவது பாட்டினா 2 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 2ல் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் கண்டிப்பாக வரும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக வரும். உன்னால் எது போட முடியுதோ போடு. நான் என்ன சொல்லுவேன்னா, இது 2ல் எது பார்த்தாலும் சரி, எனக்கு இது பார்த்தா சந்தோஷம். 2.5 சாப்டர் 3ல் 4 கணக்கு இருக்குது, 4மே பார்த்துரு. பாஸ் பண்ணோன்னா இந்த 2 சம் 3 சம் பார்த்துரு. இந்த 1.3ல் செகண்ட் சம்மில் 2 3 சப்டிவிஷன் இருக்குது, 2 போட்டுப்பார். இது 2மே பார்த்துரு, 1 எழுதிடலாம். இதில் 2.5 மட்டும் பாரு, 1 எழுதிடலாம். இதில் சர்க்கிள் ஈக்குவேஷன் பேரபோலா, இது 4 சம் பார்த்துரு, 4 எழுதிடலாம். ஓகேவா? 4 எழுதிடலாம். அடுத்தது சாப்டர் 4ல் 4.4ல் அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் 2 கணக்கு அண்ட் இந்த லாஸ்ட் 4 கணக்கு பார்த்தீங்கன்னா 1 எழுதிடலாம். சாப்டர் 5ல் 5.7ல் முடிஞ்சா பாரு, ஆனால் 5.9ல் இந்த 4 சம்மு கண்டிப்பாக பார்த்துரு. சரி, பாஸ் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். இதில் 5 சம்மில் ஒரு சம் கன்ஃபார்ம். இதில் முடிஞ்சால் இந்த லாஸ்ட் 4 சம் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துரு. இந்த 4 சம் இந்த 5.9ல் இந்த 5 சம் பார்க்காம போயிடுறத ஈஸி தான், ஒரே ஒரு 5 மார்க். இந்த 4ல் 2 வந்துடும், நல்லா போட்டு பாரு. இதில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏபி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் இதுலேருந்து 1 வந்துடும். 1.4 வேண்டாம், 2.5 முடிஞ்சா பாரு. அப்போ சரி, ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் நீ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனும் இது பார்த்தீங்கன்னா 1 எழுதிடலாம், இதில் 2 எழுதலாம். டிஃப்ரென்ஷியலில் இது மட்டும் பார்த்தா 4 எழுதிடலாம். 1 மார்க் படித்து பாஸ் ஆகிடலாம். இது ரொம்ப பாஸ் ஆகிறவங்களுக்கு. சார் 7 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால், இங்கே கொடுத்த அனைத்து 5 மார்க்கும் நீ படிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது? மொத்தமே கம்மியாக தான் இருக்குது. 4.4லலாம் இன்வெர்ஸ் ட்ரிகோனமெட்ரியில் இதுதான் வரும், ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். 5.7 5.9 இதில் சர்க்கிள் ஈக்குவேஷன் பேரபோலாவில் 1 வந்துடும். இதில் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 2.5ல் 1 வந்துடும். ஸோ நீ இதெல்லாம் படிச்சுன்னா 7 5 மார்க் எழுதிடலாம். பாஸ் பண்ணுறதுக்கு 4 5 மார்க் சொன்னோன்னா நோட் பண்ணிட்டியா? 1 மார்க் புக் பேக் படி பாஸ். இப்போ 2 மார்க் 3 மார்க் போயிடலாம். இப்போ 75 ப்ளஸ் பாரு. 2 மார்க் 3 மார்க் வேண்டாங்கிறவங்க விட்டுரு, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் விட்டு. ஒரு 75 50 60லாம் தாண்டோன்னா 2 மார்க் 3 மார்க். ஃபஸ்ட்டு சாப்டர் 2 மார்க் 3 மார்க் 1.1 ஈஸி, 1.2 எக்ஸாம்பிள் சம் கொடுத்து 1.3 1.4. ஸோ இது ஈஸி தான், ஒரு 10 கணக்கு தான். சாப்டர் 2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, ஒரு மிசிசிப்பி அந்த மாதிரி சம் ரேங்க் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 5 சம் கொடுத்துருக்கேன். சாப்டர் 3ல் 3.4ல் இந்த சம் மட்டும் பாரு. 3.5ல் இந்த 3 சம் பெருசாக நான் ஒன்றுமே சொல்லலை, 7 8 கொஷின் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.4 3.5 3.8 எக்ஸைஸ் 3.2ல் 3rd சம். ஸோ இந்த சாப்டர் 3ல் ரொம்ப முக்கியமான கணக்கு தான் கன்கரண்ட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்கேன், சரியா? கன்ஃபார்மாக வர்றதா சொல்லியிருக்கேன். 3.4லலாம் கண்டிப்பாக 1 வந்துடும். 3.45லாம் 3rd ஒன் பார்த்துக்கோ. சாப்டர் 5ல் டிஃப்ரென்ஷியலில் பேசிக் டிஃப்ரென்ஷியல்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். இந்த 4th முடி அதுதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல. 5.8ல் அட்லீஸ்ட் இந்த 2 கணக்கு பாரு. இந்த இதிலே 3 சப்டிவிஷன் வரும், எக்ஸாம்பிள் 1 இந்த மாடலில் 1 கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், 5 2 மார்க் 5 3 மார்க் எழுத முடியும் இது படித்தா, சரியா? நீ 75 ப்ளஸ் எடுத்துடலாம், புக் பேக் 1 மார்க்கும் படிச்சின்னா. ஓகே தானே? இந்த பிடிஎஃப் டிஸ்கஷன் பாக்ஸில் 2 மார்க் 3 மார்க் தனியாகவும் 5 மார்க் தனியாகவும் தரேன், நோட் பண்ணிக்கோ. பாஸுக்கும் சொல்லிட்டேன், 75 ப்ளஸுக்கும் சொல்லிட்டேன். இல்லை சார் ஓரளவுக்கு இன்னும் கம்மி பண்ணுங்கன்னா 5 மார்க்கெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு சாப்டர் 1 சாப்டர் 2 சின்னது, சாப்டர் 3ல் அட்லீஸ்ட் 3.4 3.5, அடுத்தது 5th சாப்டரில் அட்லீஸ்ட் இந்த 5.8 போட்டினாலே 4 2 மார்க் 4 3 மார்க் அட்லீஸ்ட் எழுத முடியும். ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் தனித்தனியாக கீழே தருவேன். தேங்க்யூ.